உங்க அப்பா உங்க மாமியார் இருக்கிற அந்த ஏரிக்கு போயிடலாமா? அதுலடா ஏரிக்கு சென்று தண்ணி இருந்தா ஊத்த உடனே ஊத்திட்டு உடனே அவளை காலையில விளக்கு மாத்தாடி அங்க பாரு அங்க இருக்குது உங்க அம்மா தான் தத்துட்டா போயிருச்சு எங்கடா எங்கடா ஏரியில ஒண்ணும் காணோம். ஏரியில எங்க வறண்டு போச்சு. அந்த ஏரியில போய் பிரிச்சு விடாதீங்க. அது கீழே தான் உங்க அக்கௌண்ட் உங்க மாமியார் பக்கத்துல குடுத்துட்டு போயிடும். யாரா கேட்டாங்களா? வறண்டு விட்டது. தம்பி நீ அந்த பாமால ஆகாம ஏற்காடுல ஒரு பிள்ளை கொண்டு போய் கள்ளத்துக்கு தலைமாலை போடுங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளை பண்ணிட்டு தயாரி யாரு மாதிரி உனக்கு அண்ணன் இருக்கட்டும் ஏரிக்கு சென்று பார்த்தோம். ஏரி வறண்டு விட்டது. கிணத்துக்கு போய் பார்க்கலாம். அதான் தெரியுது. எங்கடா எதுவுமே காணோம். இங்க தெரியுது கிணறு வற்றி விட்டது. மொட்டை கிணறு நாட்டு இருக்குது. நீ இதுல போய் தெரியுது. ஏரிக்கு போனோம். ஏரி வச்சு போச்சு. கிணத்து இல்ல ஆத்துக்கு போவோம். சலன்னு ஓடுமே. என்னடா அநியாயமா இருக்குது. ஆத்துல வெறும் மண்ணா கிடக்குது. அது மணலா கிடக்குதா? என்னடா ஆத்துலயும் தண்ணி போகல. ஒரே கொஞ்சம் கூட தண்ணி போகலையா? அவ வேற தண்ணி ஊத்துனா தானே வேலை பண்றதுங்கிறா. என்ன பண்ணலாம்? அப்படியே போய் பார்க்கலாம்டா. பெண்குட்டி பாபு. என்னது பாபு? இங்க அந்த பெண்குட்டி இங்கதான் இருக்கும். எங்கே காணும் பாபு? கிட்டவே என்னால நெருங்கி நிக்க முடியல. குளித்து நீராட பண்ண நீங்க மறுபடியும் அதே நிலையில தான் வந்திருக்கீங்க. நானும் கிணத்துக்கு போனேன். கிணத்துல தண்ணி இல்ல. ஆத்துக்கு போனேன். ஆத்துல தண்ணி இல்ல. ஏரிக்கு போனேன். ஏரியில இல்ல. குளத்துக்கு போனேன். குளத்துல இல்ல. எங்கேயும் தண்ணி இல்ல. இப்போ ஐயோ எங்க ஆசை மாமாவுக்கு ஐயோ உலகத்தில் எங்கேயுமே குளிக்க நீர் இல்ல. என்ன மாமா அப்படி பண்ணிட்டீங்க? எல்லா இடமும் பண்ணி நீர் இல்ல. எல்லா இடத்தையும் போய் பார்த்து காணும். அதெல்லாம் போட்டு போ. எனக்கு நேரம் ஆகுது. அங்கே சற்று ஒருத்தர் விட்டு நோக்கி பார்த்தீங்களா? ஒரு மாட்டு குழாம்பு வழியா சிறிதளவு நீர் கிடக்குல்ல தெரியல. அது எதுக்கு பார்த்தோம்? ஐயோ யாரை தொட்டா
அதை எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டு வாங்க. யாரை தட்ட பாவமோ நீரை தட்டா தோசை போயின்னு சொல்லுவாங்க. ஏண்டி உனக்கு கொஞ்ச நாச்சும் அறிவு இருக்குதா? என்ன எனக்கு கொஸ்டின் அப்படி சொல்லி சரி நீங்க எதுவும் பேசுங்க. நான் என் உடம்பு எட்டு ஜோடு உடம்பு, என் உடம்பு இத்து ஜோடு உடம்பு, அது இருக்கு துளியோடு. அவ்வளவு தண்ணி எனக்கு பத்துமா? பெரியவங்க நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நீங்க கேள்விப்படல. ஒரு நாட்டினுடைய அரசு இது கூட தெரியாம வளர்ந்துருப்பீங்க. நீ சொல்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா நீ எனக்கு வேணும். ஐயோ நான் உங்களை விட்டு நான் போகவே முடியாதுல்ல. அண்ணானா அண்ணானா அண்ணதே பண்ணணும், மாமானா மத்தியானம் பண்ணலாம் பாங்க. என்ன மாமா நீங்க நீ பேசியே காலத்தை வேஸ்ட் பண்றீங்க. இத தொட்டு எடுத்து உங்க தலைமையில வச்சுட்டு வந்துருங்க, எல்லா தோசமும் போயிடும். தொட்டு தலைமையில தடவராதான் நீ வருவியா? மாமா அப்பதானே இந்த ஒரு உடம்புல இருக்கிற தோசம் எல்லாம் போகும். சரி நீ பேசிட்டே என்ன இவ போற வேகத்திலே இருக்கிறாள். என்னங்க தண்ணி தொட்டு இப்படி தலைமையில வச்சுட்டு வரதுக்கு என்னங்க போய் உங்களுக்கு? அதை தொட்டு தலைமையில வைக்க நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? இல்ல தொட்டே தான் ஆகணுமா? நீங்க தொடர்லாம் விட்டுருங்க, நான் வேலை வாங்க போறேன். இந்த மாதிரிதான் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் ஒரு நாளைக்கு 7 தரம் கட்டி விட்டுக்குவேன். 7 தடவையா? நான் ஒரு தடவை தொட்டா என்ன தொட்டு வரதுக்கு என்ன போய் சொல்லலாமா? நாங்க 7 வெள்ளிக்கிழமை அவன் தொட்டுக்கிட்டு அப்புறம் இந்த தொட மாட்டேங்கிறேன். காமெடி சூப்பர். எதை தொடுவியா? இல்ல தொட்டாவே தான் வருவியா? ஐயோ என்ன வானொலியிலே காரணம் சொல்லி என்ன வலிமையில வைத்து காத்திருப்பாங்க. என்ன பேப்ப பெண்கள் எல்லாம் என்ன நீ அவமானப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். வந்த வேலையை விட்டுட்டு மறு வேலையில போந்துட்டேன். இதுதாங்க பெருசா அவன் எங்க போயிருப்பான்? நாளைக்கு என்ன மாமா? இல்ல ஒரு லட்சியமா வந்தேன், அதை விட்டு சரி நீயே எனக்கு போதும். இறைவன் எனக்கு எதையோ உனக்காக படைத்து விட்டு என்னையே இப்படி ஏங்க வைக்கணும்? தொட்டுதான் ஆகணுமா? விடுங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். என் கூட இருந்தீங்க யாராவது விட்டுருக்கா கை விட்டுருக்கோம். அதோ அதோ மாட்டுக்குழாம்பு வழியா இருக்கு பாக்கல, போய் தொடுங்க தொடுங்க தொடுங்க. எங்க போனாலும் எனக்கு பொங்கல் கேக்குதாப்ப. இப்ப புரியுதா எம்பெருமானுடைய வேலைய? இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். துஷ்டனை பரிமாணம் செய்வார் என்று சொல்லி ஏளனப்படுத்தினிய. இப்ப எப்படி ஒரு துஷ்டன் தன்னை அறியாமல் அழிந்தான்? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்க ஒரு கொஞ்சம் இதா காட்டின்னு எடுத்தேன். இப்பதான் உங்களை பத்தி இப்ப உங்களுக்கு சேர்த்து அவன் வாங்கிய வர என்ன? யாருக்கா தவையில் என் கரங்கள் படுகிறதோ
இந்த வரத்தை யார் கொடுத்தாங்க? சிவன் கொடுத்து விட்டார். அது யாராவது அழிக்க முடியுமா? இப்ப இவன் கையை யார் தலைமையில வச்சான்? அப்ப வச்சா என்ன ஆகும்? சிவன் கொடுத்த வரம் பலிதமாகி விட்டு இப்ப அழிவேலாம் காட்டுக்குள்ள